வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் பார்ட் ஏ கிராமரில் கவர் ஆகக்கூடிய ஐடென்டிஃபை தி டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், அதாவது சிம்பிள், காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டைப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துடலாம் அப்படின்னா, புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட் பார்த்துலாம். தென் டிஎன்பிசி மாடல் கொஸ்டின் பேப்பர் 2022 இந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் ரொம்ப முக்கியமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கோட இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து டிஎன்பிசி மாடல் கொஸ்டின் பேப்பரில் 4 கொஸ்டின் நமக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டாபிக் ரொம்ப வெயிட்டேஜ் அதிகம். ஸோ நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த டாபிக் நம்ம படிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறப்பே என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு நோட் எடுத்து ஒரு 3 பேஜ் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் சிம்பிள் சென்டென்ஸ் அண்ட் ரெண்டாவது பேஜ் காம்பவுண்ட் சென்டென்ஸ் அண்ட் தேர்ட் பேஜில் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன எக்ஸாம்பிள்லாம் படிக்கிறோமோ ஸோ அந்த டைப் ஏற்ற மாதிரி நீங்கள் கீழே நோட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் அட் லாஸ்ட் இந்த வீடியோ எண்டில் இந்த சென்டென்ஸ் எல்லாமே பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அனாலிசிஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு சென்டென்ஸ் டைப் அப்படின்றதுனா இதை 3 டைப்பாக நமக்கு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று சிம்பிள், இன்னொன்று காம்பவுண்ட், இன்னொன்று காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் சென்டென்ஸ்னால் என்னென்னு பார்த்துலாம். ஸோ சிம்பிள் அப்படின்னா என்னென்னா, அந்த சென்டென்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ஹேஸ் ஒன்லி ஒன் சப்ஜெக்ட் அண்ட் ஒன் ப்ரெடிகேட். அப்போது சிம்பிள் சென்டென்ஸில் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குன்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கணும் அண்ட் ஒன் ப்ரெடிகேட். ப்ரெடிகேட்ன்றது நம்ம பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இருக்கக்கூடிய வேர்பு தான் சொல்லுவோம். சப்போஸ் சிம்பிளாக ஒரே ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் சொல்லினா சிம்பிள் சென்டென்ஸ் வித் ஒன் ப்ரெடிகேட். ஓகே, ஸோ இங்கே 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் சிம்பிள் சென்டென்ஸ் டாபிக் கீழே இதை நோட் பண்ணிக்கோங்க. ஹிஸ் கரேஜ் ஒன் ஹிம் ஹானர். He must work very hard to win the first prize. With a great effort he lifted the box. Hearing the father's footstep, the boys ran away. The man being very hungry ate too much. ஓகே, ஸோ இந்த 5 சென்டென்ஸுமே நமக்கு எதுக்கு கீழே தான் வரும் அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸ். அப்போ சிம்பிள் சென்டென்ஸ்னால் என்னென்னா ஒன்லி ஒன் சப்ஜெக்ட் இருக்கும் வித் ஒன் ப்ரெடிகேட். ஓகே, இந்த 5 எக்ஸாம்பிளுமே ஜஸ்ட் நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் என்ன இருக்குன்னா, அதில் 2 ஆர் மோர் மெயின் கிளாஸ் நமக்கு இருக்கும். ஸோ அதை அந்த மெயின் கிளாஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக குவாடினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே நமக்கு எத்தனை மெயின் கிளாஸ் இருக்குது அப்படின்னா 2 மெயின் கிளாஸஸ் இருக்கும் கம்பேர்டு வித் த குவாடினேட்டிங் கன்ஜெக்ஷன். ஸோ இங்கே பாருங்கள், த மூன் வாஸ் பிரைட் அண்ட் வி குட் see our way. ஓகே, night came on and rain fell heavily and we all got very wet. Okay, I shall do it now or I shall do it at all. He threw the stone but it missed the dog. I both thanked him and rewarded him. You must hurry or you will miss the train. Give me the book and I will read it. I ran all the way to the station but I missed the train. ஸோ காம்பவுண்ட் சென்டென்ஸ் நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும். ஸோ 2 ஆர் மெயின் கிளாஸ் நமக்கு என்னென்னா அந்த கன்ஜெக்ஷன்ஸ் நடுவில் கொடுத்துருப்பாங்க. அந்த கன்ஜெக்ஷன் நீங்கள் எடுத்தாலுமே அந்த கிளாஸ் இன்டிபெண்ட்டாக இருக்கும், அதாவது மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்னா த மூன் வாஸ் பிரைட், we could see our way. ஸோ இந்த அண்டர் இந்த கன்ஜெக்ஷன் எல்லாமே அந்த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது 2 இதை ஜாயின் பண்ணுறதுக்காக கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நம்ம இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ காம்பவுண்டில் என்னென்ன கன்ஜெக்ட்னா அண்ட், ஆர், பட். ஓகே, ஸோ இதில் நம்ம 3 படித்தோம். இது போக நிறையா இருக்குது, பட் நம்ம எக்ஸாம்பிள் போக போக படித்தா ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் நம்ம என்னென்ன கன்ஜெக்ஷன் நோட் பண்ணியிருந்தோம்னா அண்ட், ஆர், பட். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஓகே, ஸோ அடுத்து தேர்ட் டைப் பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், அதாவது ஒன் மெயின் கிளாஸ் அது கம்ப்ளீட்டாக மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து என்ன 1 ஆர் மோர் சப்பார்டினேட் கிளாஸ் இருக்கும். சப்பார்டினேட் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் நம்ம தனியாக எடுத்தோன்னா கம்ப்ளீட் மீனிங்ஃபுல்லாக இருக்காது, அது மெயின் கிளாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான். ஸோ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஒரு மெயின் கிளாஸ் ப்ளஸ் 1 ஆர் மோர் சப்பார்டினேட் கிளாஸஸ் இருக்கும். ஸோ இதில் நம்ம 6 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். தே ரெஸ்டட் வென் ஈவினிங் கேம். வென் இஃப் ஹீ இஸ் அட் ஹோம் ஐ ஷால் see him. I have found the book that I had lost. We selected this bicycle after we had tried several times. Once upon a time a man owned a hen which laid every day a golden egg. The evil that man do lives after them. Okay, ஸோ இதில் நமக்கு என்ன அப்படின்னா ஒரு மெயின் கிளாஸ் தான் இருக்குது. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இன்னொரு கிளாஸஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம சிம்பிளாக என்ன க்ளூ யூஸ் பண்ணலாமா, நான் காம்பவுண்ட் சொன்ன அந்த குவாடினேட்டிங் கன்ஜெக்ஷன் மாதிரி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய கன்ஜெக்ஷன் சப்பார்டினேட் கன்ஜெக்ஷன் சொல்லுவோம். ஸோ அது நம்ம என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வென் இருக்கலாம், அடுத்து இஃப், அடுத்து
அடுத்து வந்து தட் விச். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சப்பார்டினேட் கன்ஜெக்ஷன்ஸில் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நம்ம தனியாகவே வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம 6 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ இதை எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், நவ் லெட் அஸ் see about 3 different kind of sentence. ஸோ இந்த வீடியோ எல்லாமே நம்ம ஒவ்வொரு புக் ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்ஸ் தான் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட். ஸோ சிம்பிளாக நம்ம என்ன பார்த்தோன்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரே ஒரு ஃபைனைட் வெர்ப் தான் இருக்கும். காம்பவுண்ட் அப்படின்னா வந்து 2 மெயின் கிளாஸ் இருக்கும். ஸோ அதை வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனால கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா வந்து ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி 1 or more சப்பார்டினேட் கிளாஸஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இந்த ஸ்லைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையே வந்து காம்ப்ளெக்ஸில் எப்படி எழுதணும்னு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ராமு இஸ் டூ புவர் டு பை எ பைசைக்கிள். ஸோ நம்ம சிம்பிளுக்கு என்ன பார்த்தோன்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரே ஒரு வெர்ப் தான் இருக்கும். ஸோ இங்கே இஸ்ன்றது ஒரு வெர்ப் தான். ஸோ அப்போ இது சிம்பிள். அடுத்து காம்ப்ளெக்ஸ் எடுத்தோன்னா ராமு இஸ் ஸோ புவர் தட் ஹி கேன் நாட் பை எ பைசைக்கிள். அப்போ இங்கே ராமு இஸ் ஸோ புவர்ன்றது நமக்கு வந்து மெயின் கிளாஸ். ஸோ இது வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக மீனிங்ஃபுல்லாக இருக்கும். பட் அதை பாருங்கள், ஹி கேன் நாட் பை எ பைசைக்கிள். ஸோ இது வந்து நமக்கு டிபெண்ட் ஆகியிருக்கு. ஸோ அது வந்து நமக்கு சப்பார்டினேட் கிளாஸ். ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ். அடுத்து பாருங்கள், டிஸ்பைட் ஹிஸ் ஓல்டு ஏஜ் ராகவ் வாக்டு ஃபர்ஸ்ட். ஸோ டிஸ்பைட், ஸோ இது கீவர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வாக்டுன்றது தான் ஒன்லி ஒன் ஃபைனைட் வெர்ப் இருக்கும். ஸோ இது சிம்பிள். அடுத்து பாருங்கள், தோ ராகவ் வாஸ் ஓல்டு ஹீ வாக்டு ஃபாஸ்ட். ஸோ ஹீ வாக்டு ஃபாஸ்ட்ன்றது நமக்கு வந்து மெயின் கிளாஸும், தோ ராகவ் வாஸ் ஓல்டுன்றது நமக்கு சப்பார்டினேட் கிளாஸும். ஓகே, அடுத்து இந்த ஈவெண்ட் ஆஃப் நாட் கன்சல்டிங் அ டாக்டர் யூ கேனாட் ரெக்கவர். ஸோ கேனாட் ரெக்கவர்ன்றது நமக்கு verb, only one verb. இதே பார்த்தீங்கன்னா unless you consult a doctor you cannot recover. Okay, so you cannot recover ன்றது மெயின் கிளாஸ், unless you consult a doctor. ஸோ இது வந்து நமக்கு வந்து என்ன சப்பார்டினேட்டில் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கிளாஸ். ஸோ இந்த சென்டென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஒன் பாருங்கள், on seeing the teacher the children stood up. ஓகே, ஸோ அப்போ இது வந்து நமக்கு சிம்பிள். இதே காம்ப்ளெக்ஸில் as soon as the children saw the teacher they stood upன்றது மெயின், as soon as the children saw the teacherன்றது நமக்கு டிபெண்டன்ட் கிளாஸ். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், டியூ டு அ ஹெவி டவுன்போர் த மேட்ச் வாஸ் கேன்சல். ஸோ வாஸ் கேன்சல்ன்றது நமக்கு இங்கே verb. ஸோ இது சிம்பிள். as there was a heavy downpour the match was cancelled. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸில் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்லைட். ஸோ இதில் கொடுத்துருக்க வந்து 10 வேர்டு, அதாவது 5 சிம்பிள் சென்டென்ஸ் பார்த்துருக்கோம், 5 காம்ப்ளெக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து நல்லாவே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து காம்பவுண்ட் வந்து நமக்கு ஈஸியாகவே கண்டுபிடிச்சோம். நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு இதில் பார்த்தா அண்ட் ஆர் பெட் படிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து வேறு என்ன கன்ஜெக்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ராமு இஸ் வெரி புவர் அண்ட் ஹி கேன் நாட் பை எ பைசைக்கிள். ஸோ இங்கே கொடுத்துருக்க அதே 5 சென்டென்ஸுக்கு தான் இங்கே காம்பவுண்ட்லேயும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் ராகவ் வாஸ் ஓல்ட் yet he walked fast. You consult a doctor, otherwise you cannot recover. The children saw the teacher and they stood up. There was a heavy downpour and the match was cancelled. Okay, so இதில் நம்ம என்னென்ன கன்ஜெக்ஷன் கோஆர்டினேட் படிச்சிருக்கோம், and yet அதுக்கப்புறம் அதர்வைஸ். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நோட் பண்ணதோட ஸோ இந்த கன்ஜெக்ஷன்ஸ் வேர்டையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து கீவேர்டில் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் 5மே வந்து நல்லா பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி வந்து நமக்கு அது சென்டென்ஸ் கொடுத்து என்னென்ன ஐடென்டிஃபை பண்ண சொல்லலாம், பட் உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னாலும் ஸோ அதுவுமே வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஒவ்வொரு டைப்புக்குமே 5 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இதை வந்து நல்லாவே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபார்ம் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் அஸ் இன்ஸ்ட்ரக்டட். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து நான் ஒரு சென்டென்ஸை வந்து இது கொடுத்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்காக ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஜஸ்ட் வந்து ஒன்ஸ் வந்து குயிக்காக ரீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆன் சீயிங் த டீச்சர் த சில்ட்ரன் ஸ்டூட் அப். ஃபஸ்ட் இந்த கொடுத்துருக்க சென்டென்ஸ் தான் நமக்கு வந்து சிம்பிள் சென்டென்ஸ், ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ இதை காம்ப்ளெக்ஸாக மாற்றணும்னா as soon as the children saw the teacher they stood up. At the age of 6 Varsha started learning music. When Varsha was 6 she started learning music. அடுத்து பாருங்கள், as Varun is a voracious reader he buys a lot of books. ஓகே, ஸோ இங்கே வந்து being a voracious reader Varun buys a lot of books. ஓகே, ஃபோர்த்து ஒன் பாருங்கள், walk carefully lest you will fall down. ஸோ இதை காம்ப்ளெக்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. if you don't walk carefully you will fall down. ஓகே, besides being a teacher she is a singer. she is not only a dancer but also a singer. அடுத்து பாருங்கள், சிக்ஸ்த் ஒன், he is sick but he attends the rehearsal. ஸோ இதை சிம்பிளாக மாற்றணும், in spite of being sick he attends the rehearsal. செவன்த் ஒன், if Meena reads more she will become proficient in the language. ஸோ இதை காம்பவுண்டாக மாற்றணும், Meena should read more or she will not become proficient in English.
அடுத்து பாருங்கள் 8th one, he confessed that he was guilty. He confessed his guilt. ஸோ இது வந்து நமக்கு சிம்பிளாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ 9th one பாருங்கள், the boy could not attend the special class due to his mother illness. ஸோ இதை compound, the boy's mother was ill and so he did not attend the special classes. லாஸ்ட் ஒன், he followed my suggestion. He followed what I suggested. இதை வந்து நம்ம காம்ப்ளெக்ஸாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து நமக்கு வந்துன்னா ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து நம்ம பார்த்துலாம். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ராதா வாஸ் இல், ஷி வாஸ் நாட் ஹாஸ்பிட்டல்ஸ். இது வந்து நமக்கு 2 சென்டென்ஸாக வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சிம்பிள் ஃபார்ம் வந்து இன் ஸ்பைட் ஆஃப் பீயிங் இல் ராதா வாஸ் நாட் ஹாஸ்பிட்டலைஸ்டு. அடுத்து ராதா வாஸ் இல் பட் ஷி வாஸ் நாட் ஹாஸ்பிட்டலைஸ்டு. Though Radha was ill, she was not hospitalized. Okay. So அடுத்து பாருங்க, I must get a visa, I can travel abroad. I must get a visa to travel abroad. I must get a visa or else I cannot travel abroad. If I don't get a visa, I can't travel abroad. Okay. So fourth one பாருங்க, I saw a tiger, it was wounded. I saw a wounded tiger. I saw a tiger, it was wounded. I saw a tiger which was wounded. Okay. There was a Bandh, the shops remained closed. The shops were closed due to Bandh. There was a Bandh and so the shops were closed. As there was a Bandh, the shops were closed. Okay. ஸோ இதில் நம்ம கொடுத்துருக்க அந்த எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. முக்கியமாக அது என்ன டைப்புன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இதில் வந்து நம்ம ஒரு 7 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் சிம்பிள் சென்டென்ஸ்க்காக. ஸோ லுக் அட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். தேர் இஸ் அ சொல்யூஷன் டு எவ்ரி ப்ராப்ளம். ஒர்க் வித் டெடிகேஷன் டு அச்சீவ் சக்ஸஸ். The path to success highly complicated. A golden key can open any door. In the event of you are missing the bus, take a taxi. A journey of 1000 miles begins with a single step. The chief guest arrived in great haste. Okay. ஸோ நமக்கு சிம்பிள் சென்டென்ஸ்னால் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா ஒன்லி 1 சப்ஜெக்ட் இருக்கணும் ப்ளஸ் 1 ஃபைனைட் verb இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம சிம்பிள் சென்டென்ஸில் கிளாஸிஃபை பண்ணோம். ஸோ இதில் நீங்கள் ரீட் பண்ண அந்த 7 சென்டென்ஸுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் சென்டென்ஸ் ஹாஸ் ஒன்லி 1 ஃபைனைட் verb. சிம்பிள் சென்டென்ஸ் ஆர் யூஸ் டு டாபிக் யூனிவர்சல் ட்ரூத், ஃபேக்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ சிம்பிள் சென்டென்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூனிவர்சலாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரூத் இல்லைனா ஃபேக்ட், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனுக்காக யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்க்காக பார்க்க போகிறோம். ஸோ லெட் அஸ் ரீகால் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ ஃப்ரேஸ் அண்ட் அ கிளாஸ் அண்ட் லேர்ன் டு ஐடென்டிஃபை மெயின் அண்ட் சப்பார்டினேட் கிளாஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேஸுக்கும் கிளாஸ்க்குள்ள டிஃப்ரென்ஷியேட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேஸ் அப்படின்னா வந்துன்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித்தவுட் அ ஃபைனைட் verb in it. It does not give complete sense. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. மை நியூ வாட்ச், அ பார்க்கிங் டாக், த வைஸ், த பிரேவ். ஓகே. அடுத்து கிளாஸ் அப்படின்னா வந்து குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித் அ ஃபைனைட் verb in it. It may or may not take complete sense. ஸோ அதில் வந்து verb இருக்கும். ஸோ அதில் கம்ப்ளீட் சென்டென்ஸ் மீனிங்கும் இருக்கும், இல்லாமலும் இருக்கும் அப்படி கொடுத்துருக்காங்க. மை வாட்ச் தட் இஸ் நியூ, a dog that is barking, people who are wise, those who are brave. Okay. ஸோ ஜஸ்ட் வந்து நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஐ ஹேவ் லாஸ்ட் த வாட்ச் தட் யூ கேவ் மீ. ஸோ இது வந்து நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வரும். ஸோ இதில் மெயின் கிளாஸ் வந்துன்னா ஐ ஹேவ் லாஸ்ட் த வாட்ச். ஸோ இது வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக மீனிங்ஃபுல்லாக இருக்கும். தட் யூ கேவ் மீ இது வந்து சப்பார்டினேட் கிளாஸ். ஸோ அந்த மெயின் கிளாஸை டிபெண்ட் பண்ணி தான் இதோட மீனிங் வந்து நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸ். ஸோ இதே 2 மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன், அதை வந்து நம்ம காம்பவுண்டில் சொல்லுவோம். அது ரெண்டுமே தனித்தனியாக பிரித்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இங்கே தட்ன்றது தான் வந்து இந்த கிளாஸ் மேக்கர். ஓகே. த அபோவ் சென்டென்ஸ் இஸ் an example of complex sentence. It has one main class or more than one or more subordinate class. Okay. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. I have lost the watch that you gave me. Okay. ஸோ அடுத்து பாருங்கள் காம்பவுண்ட் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஹானஸ்டி ப்ரொமோட்ஸ் கேரக்டர் அண்ட் டிஸ்ஹானஸ்டி டிஸ்ட்ராய்ட்ஸ் ஐட்டம். ஸோ ஹானஸ்டி ப்ரொமோட்ஸ் கேரக்டர் இது வந்து மெயின் கிளாஸ் 1 கம்ப்ளீட் மீனிங்ஃபுல் இருக்குது. டிஸ்ஹானஸ்டி டிஸ்ட்ராய்ட்ஸ் ஐட்டம். ஸோ இதுவும் வந்து எனக்கு மெயின் கிளாஸ் 2. ஸோ இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மெயின் கிளாஸ் 2 மெயின் கிளாஸ் கனெக்டட் பை அ கன்ஜெக்ஷன் ஃபார்ம் அ காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஓகே. ஸோ இந்த சென்டென்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஹானஸ்டி ப்ரொமோட்ஸ் கேரக்டர் அண்ட் டிஸ்ஹானஸ்டி டிஸ்ட்ராய்ட்ஸ் ஐட்டம். ஸோ இது வந்து நமக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸில் வரும். ஸோ காம்பவுண்ட் சென்டென்ஸ் சில எக்ஸாம்பிள் இருக்குது, இதையும் நம்ம நோட் பண்ணலாம். இட் ஸ்டார்டட் ரெய்னிங் சடன்லி அண்ட் பீப்புள் ran for shelter. Understand the concept well, otherwise you cannot solve the problem. 50 candidates appeared for the interview but only 5 were selected. Ramesh did not know Spanish, so he wanted a translator. He is a good actor, still he is not popular. Okay. So and otherwise but so still இதெல்லாம் தான் கன்ஜெக்ஷனாக யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ அடுத்து பாருங்கள் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். எ சென்டென்ஸ் தட் ஹாஸ் ஒன்லி ஒன் மெயின் கிளாஸ் அண்ட் எனி நம்பர் ஆஃப் சப்பார்டினேட் கிளாஸ்னால் நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள் அக்வயர் நாலேஜ் விச் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ இன் லேட்டர் லைஃப். ஓகே, ஸோ விச்ன்றது நோட் பண்ணிக்கோங்க. இங்கே யூ அக்வயர் நாலேஜ், அதாவது அக்வயர் நாலேஜ்ன்றது வந்துன்னா மெயின் கிளாஸ். இங்கே விச் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ இன் லேட்டர் லைஃப்ன்றதான் அது டிபெண்ட் பண்ணி வரக்கூடிய சப்பார்டினேட் கிளாஸ் இல்லை டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அக்வயர் நாலேஜ் which will be useful to you in later life. So அடுத்து பாருங்க, the responsibility are definite and they have been assigned to you. So the responsibilities are definite என்றது main class 1, they have been assigned to you, இது main class 2. ஸோ இதை நம்ம கனெக்ட் பண்ணி வர்றது அண்டு. ஸோ இது நமக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸில் வந்து நமக்கு கிளாஸிஃபை ஆகும். ஓகே, ஸோ the responsibilities are definite and they have been assigned to you. அடுத்து பாருங்கள், லுக் அட் தி சென்டென்ஸ். ஐ வுட் லைக் டு பை தட் சில்க் சாரி. ஐ லைக் டு பை தட் சாரி மேட் ஆஃப் சில்க். ஐ லைக் டு பை தட் சாரி விச் இஸ் மேட் அப் ஆஃப் சில்க். சாரி. In sentence A, you find the adjective silk is describing the saree. In sentence B, there is a group of words which describe the saree. First, silk saree at made of silk, which is made of silk. Okay, this group does not contain a verb. Here you have a phrase adjectival made of silk describing the saree. In sentence C, the group of words describing the saree contains a finite verb is. We also find the conjunction which. Here you have a class. Sentence C is a complex sentence. Okay, so I would like to buy that saree which is made of silk. Okay, so இது வந்து நமக்கு என்ன சென்டென்ஸ் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஸோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இதில் வந்து நமக்கு வந்துன்னா A and B வந்து தான் வந்து நமக்கு என்ன அப்படின்னா வந்து சிம்பிள் சென்டென்ஸ். ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஏ அண்ட் பியில் வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு ஃபைனட் வெர்ப் தான் இருக்கும், டு பைன்னு. ஆனால் சியில் பார்த்தீங்கன்னா நமக்கு விச் ஈஸ்ன்றது நமக்கு வரும். ஸோ மோர் தென் ஒன் வெர்ப் இருக்கனால அது வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸ். ஏன் அப்படின்னா ஐ வுட் லைக் டு பைன்றது வந்து நமக்கு மெயின் கிளாஸ். ஆனால் அதை டிபெண்ட் பண்ணி வரக்கூடிய தட் சாரி விச் இஸ் மேட் ஆஃப் சில்க்ன்றது வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சப்பார்டினேட் கிளாஸ். ஸோ அது வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வந்து நம்ம அதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகே, ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 சென்டென்ஸ் வந்து சிம்பிள், தேர்ட் சென்டென்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறது வந்துன்னா டிஎன்பிசி மாடல் கொஸ்டின் பேப்பர் 2022 தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஏன்னா இந்த டாப்பிக்லேருந்து மொத்தம் வந்து அதிகமாக வந்து 4 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இருக்கிற வந்து எல்லா டாப்பிக்லையுமே வந்து இந்த டாபிக் வந்து ரொம்ப வெயிட்டேஜ் அதிகமான உள்ள டாப்பிக்காக வந்து இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, ஒன்று வந்து நமக்கு 4 சென்டென்ஸ் கொடுத்து இதில் எது வந்து சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா வந்து நமக்கு இந்த சென்டென்ஸை கொடுத்து இது எந்த டைப்பில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம மீனிங் புரிஞ்சாதான் வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஐடென்டிஃபை த சிம்பிள் சென்டென்ஸ் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன்ஸ் கிவன் ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ. ஸோ இங்கே 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன அப்படின்னா, ஒன்று வந்து நமக்கு ஆப்ஷன்ஸை வந்து நம்ம ஒமிட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு அந்த கொஸ்டின் ஈஸியாக இருந்தால் அதை நம்ம சென்டென்ஸை கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். ஸோ சிம்பிள் சென்டென்ஸோட லாஜிக் வந்து என்ன பார்த்தோன்னா, ஒன்லி ஒன் சப்ஜெக்ட் இருக்கணும் அண்ட் அதே மாதிரி ஒன் ஃபைனைட் வெர்ப் தான் இருக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஆப்ஷன் பி பாருங்கள். ராம் இஸ் சோ புவர் தட் ஹி கேன் நாட் பை எ பைசைக்கிள். ஸோ தட் அப்படின்றது நமக்கு வந்து இதில் என்ன வரும் அப்படின்னா, ராமி சோ புவர்ன்றது மெயின் கிளாஸ். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி வருது தட் ஹி கேன் நாட் பை எ பைசைக்கிள்ன்றது வந்து டிபெண்ட் பண்ணி வரக்கூடிய டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ இது வந்து நமக்கு எதில் வரும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வரும். ராமி இஸ் வெரி புவர் அண்ட் ஹி கேன் நாட் பை எ பைசைக்கிள். ராமு இஸ் வெரி புவர் அண்ட் ஸோ ஹி கேன் நாட் பை எ பைசைக்கிள். ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் இருக்கனால ஸோ இது வந்து என்ன அப்படின்னா காம்பவுண்ட் சென்டென்ஸில் வரும். அப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், ராமு இஸ் டூ புவர் டு பை எ பைசைக்கிள். ஸோ ராமுன்றது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அண்ட் இஸ்ன்னு ஒரு ஃபைனைட் வெர்ப் தான் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் வந்து நமக்கு சிம்பிள் சென்டென்ஸில் வரும். அப்போ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, ராமு இஸ் டூ புவர் டு பை எ பைசைக்கிள். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது நமக்கு டேரெக்டாகவே வந்து புக்கில் இருந்து வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த ஸ்லைட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இங்கே இருந்து தான் வந்து டேரெக்டாகவே வந்து மாடல் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ராமு இஸ் டூ புவர் டு பை எ பைசைக்கிள், இது வந்து சிம்பிள். ராமு இஸ் சோ புவர் தட் ஹி கேனாட் பை எ பைசைக்கிள், இது வந்து காம்ப்ளெக்ஸ். அண்ட் அதே மாதிரி ராமு இஸ் வெரி புவர் அண்ட் ஹி கேனாட் பை எ பைசைக்கிள், இது வந்து காம்பவுண்ட். ஓகே, ஸோ நல்லாவே வந்து நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்து பாருங்கள் பிக் அவுட் தி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும், அதை டிபெண்ட் பண்ணி ஒரு சப்பார்டினேட் கிளாஸ் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் வித் ஆல் ஹிஸ் மணி ஹீ இஸ் நாட் ஹாப்பி. ஸோ இது வந்து நமக்கு சிம்பிளில் வரும். அடுத்து வந்து இன் ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் இல்னஸ் ஹி அட்டெண்ட் த கிளாஸ் சிம்பிள். ஹி ஒர்க்ட் ஹார்ட் எட் ஹி ஃபெயில்ட் இன் த எக்ஸாம். இது வந்து நமக்கு காம்பவுண்டில் வரும். அண்ட் பி பாருங்கள் இஃப் வி டோன்ட் வின் வி ஷால் டை. ஸோ வி ஷால் டைன்றது மெயின் கிளாஸ். ஸோ அதன் டிபெண்ட் பண்ணி வரக்கூடிய சப்பார்டினேட் கிளாஸ் தான் இஃப் வி டோன்ட் வின். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஐடென்டிஃபை தி சிம்பிள் சென்டென்ஸ் ஃப்ரம் தி கிவன் ஆப்ஷன். ஸோ 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. தோ ராகவ் வாஸ் ஓல்ட் ஹி வாக்ட் ஃபாஸ்ட். ஸோ இது வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸில் வரும். ராஜன் வாஸ் ஓல்டு எட் ஹி வாக் ஃபாஸ்ட். ஸோ இது வந்து நமக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸில் வரும். அன்லெஸ் யூ கன்சல்ட் டாக்டர் யூ கேன் நாட் ரெக்கவர். ஸோ இதுவும் வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வரும். லாஸ்ட் பாருங்கள் டிஸ்பைட் ஹிஸ் ஓல்டு ஏஜ் ராஜு வாக்ட் ஃபாஸ்ட். ஸோ இதுதான் வந்து நமக்கு சிம்பிள் சென்டென்ஸ். ஸோ ஆப்ஷன் பி 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுமே வந்து நமக்கு வந்து எப்படின்னா புக்கில் இருந்து தான் வந்து நமக்கு வந்து டேரெக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் டிஸ்பைட் ஹிஸ் ஓல்டு ஏஜ் ராகவ் வாக்ட் ஃபாஸ்ட். இதுவும் நமக்கு கேட்டிருந்தாங்க. அடுத்து அன்லெஸ் யூ கன்சல்ட் டாக்டர் யூ கேன் நாட் ரெக்கவர். ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த கொஸ்டினில் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளே வந்து நமக்கு வந்து கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே ஒன்ஸ் அகைன் பாருங்கள் டிஸ்பைட் ஹிஸ் ஓல்ட் ஏஜ் ராகு வாக்ட் ஃபாஸ்ட். ஸோ இது சிம்பிள். இதோட கரஸ்பாண்டிங் காம்ப்ளெக்ஸ் வந்து தோ ராகவ் வாஸ் ஓல்ட் ஹி வாக்ட் ஃபாஸ்ட். ஸோ காம்பவுண்ட் வந்து ராகவ் வாஸ் ஓல்ட் எட் ஹி வாக்ட் ஃபாஸ்ட். ஸோ இந்த 3 ஆப்ஷனோட நமக்கு அன்லெஸ் யூ கன்சல்ட் டாக்டர் யூ கேன் நாட் ரெக்கவர். ஸோ இதுவும் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் வந்து எது நமக்கு சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பைட் ஹிஸ் ஓல்ட் ஏஜ் ராகவ் வாக்ட் ஃபாஸ்ட். ஓகே ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். So last question பாருங்க pick out the compound sentence from the option. As there was heavy rain the match was cancelled. Due to heavy rain the match was cancelled. There was a heavy rain and the match was cancelled. She is too poor to buy a bicycle. So இதில் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து நமக்கு எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸில் வரும். அடுத்து டியூ டு ஹெவி ரெயின் த மேட்ச் வாஸ் கேன்சல். ஸோ இது வந்து நமக்கு சிம்பிளில் வரும். இதுதான் வந்து நமக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸில் வரும். அண்ட் ஃபோர்த்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் வந்து நமக்கு சிம்பிள் சென்டென்ஸ். ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது எங்கே எனக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸ் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் 3 தான் வந்து நமக்கு கரெக்டாக வரணும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே ஸோ இதுவுமே வந்து நமக்கு புக்கில் உள்ள எக்ஸாம்பிள் தான். ஸோ அதை வந்து கோத்ரூ பண்ணிடலாம். ஸோ இந்த 5th சென்டென்ஸ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. டியூ டு ஹெவி டவுன் போர் த மேட்ச் வாஸ் கேன்சல். ஸோ கொஸ்டினில் வந்து நமக்கு ரெயின்னு கொடுத்துருக்காங்க, இங்கே டவுன் போர்ன்றத வேர்டு தான் மாற்றிருக்காங்க. பட் சென்டென்ஸ் வந்து ஒரே தான். ஸோ டியூ டு ஹெவி டவுன் போர் த மேட்ச் வாஸ் கேன்சல். ஸோ இது வந்து நமக்கு சிம்பிள். அஸ் தேர் வாஸ் அ ஹெவி டவுன் போர் த மேட்ச் வாஸ் கேன்சல். இது வந்து காம்ப்ளெக்ஸ். ஸோ இது ரெஸ்பெக்டிவ் காம்பவுண்ட் வந்து தேர் வாஸ் அ ஹெவி டவுன் போர் அண்ட் த மேட்ச் வாஸ் கேன்சல். ஸோ இதுதான் வந்து நமக்கான காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஓகே ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 15 சென்டென்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் சி 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அதுதான் வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ இது வந்து நம்ம 4 வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இது வரைக்கும் நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன லாஜிக்கல் சில வேர்ட்ஸ் மட்டும் வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளால் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். இது வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிக் மாதிரி தான். பட் வந்து நீங்கள் பிளைண்டாக வந்து கான்செப்டை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம சிம்பிள் வந்து நம்ம எப்பவுமே ஒரு ஃபைனைட் வேர்ப் இருந்தால் அதை வந்து நம்ம சிம்பிள்னு கிளாஸிஃபை பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி அதர் ஆப்ஷன் வந்து காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்னா அதை எலிமினேட் பண்ணிட்டு வந்து ரிமைனிங் சென்டென்ஸை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம காம்பவுண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் இருக்கும். ஸோ இப்போ சொல்கிற அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ காம்பவுண்டில் வந்து என்ன மாதிரி வேர்ட்ஸ் வரலாம் அப்படின்னா ஸோ சென்டென்ஸில் வந்து அண்டு, அடுத்து வந்து ஆர், அடுத்து வந்து பட், தென் எட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர்வைஸ். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் அண்ட் லாஸ்ட் ஸோ ஸ்டில். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம காம்பவுண்ட் சென்டென்ஸில் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த அந்த ஒரு சென்டென்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் வந்து நோட் வைஸ் வந்து நீங்கள் இந்த சென்டென்ஸ் எல்லாமே கிளாஸிஃபை பண்ணி எழுதிருந்தீங்கன்னா உங்களாலுமே வந்து இந்த அனாலிசிஸ் வந்து உங்களாலையும் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் ரெஃபரன்ஸ்க்கு வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ காம்பவுண்டுக்கு வந்து என்னென்ன வேர்டு அப்படின்னா அண்ட், ஆர், பட், எட், அதர், ஸோ, அதர்வைஸ், ஸோ, ஸ்டில். ஓகே ஸோ இதெல்லாம் வந்து நம்ம காம்பவுண்ட் கீழே வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வந்து என்ன மாதிரி வேர்டு இருந்தால் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ காம்ப்ளெக்ஸ் ஜஸ்ட் அ மினிட் காம்ப்ளெக்ஸ். ஓகே ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னென்ன வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இஃப், தட், விச், தோ,
அடுத்து பார்த்திங்கன்னா unless, அடுத்து us. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ when, if, that, which, though, unless, as. ஓகே, ஸோ இதுவும் வந்து ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே வியூஸ், இப்போ வந்து நம்ம பார்க்க போது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐடென்டிஃபை த சிம்பிள் சென்டென்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஐ எம் ஷுர் தட் ஐ வில் சக்சீட். ஸோ இப்போ நான் சொன்ன இதை வந்து நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு வந்து எதில் வரும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸில் வரும். த பாய்ஸ் saw the snake at once he ran. ஸோ இதுவும் வந்து நமக்கு த பாய்ஸ் saw the snake. ஸோ இது கம்ப்ளீட் ஆகும். பட் இதை டிபெண்ட் பண்ணி தான் என்ன இருக்குன்னா at once he ran. ஸோ இது நமக்கு காம்ப்ளெக்ஸில் தான் வரும். we reached station in time but the train arrived. ஸோ பட்ன்ற நம்ம என்ன சொன்னேன் காம்பவுண்ட். ஸோ அப்போ நமக்கு ரிமைனிங் இருக்கிறது பாருங்கள், ஆன் வேவிங் த ஃப்ளாக் த ட்ரெயின் ஸ்டார்டட். ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு சப்ஜெக்ட் அண்ட் என்ன இருக்குன்னா ஒரு வேர்ப் தான் இருக்குது ஸ்டார்ட்னு சொல்லிட்டு. அப்போ இதுதான் நமக்கு சிம்பிள் சென்டென்ஸ். ஓகே, ஆன் வேவிங் த ஃப்ளாக் த ட்ரெயின் ஸ்டார்டட், ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐடென்டிஃபை தி ஃபாலோயிங் சென்டென்ஸ். அக்யூரிங் நாலேஜ் விச் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ இன் லேட்டர் லைஃப். ஸோ விச் வந்துருக்கு. ஸோ அப்போ இதை வந்து நம்ம ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். அண்ட் இந்த கொஸ்டின் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து டேரெக்டாக வந்து புக்கில் இருந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க, அக்யூரிங் நாலேஜ் விச் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ இன் லேட்டர் லைஃப். ஓகே, ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்யூர் நாலேஜ் விச் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ இன் லேட்டர் லைஃப். ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் டேரெக்டாகவே நமக்கு புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஐடென்டிஃபை த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். அனு வாஸ் புவர் பட் ஷீ ஸ்டுட் ஃபர்ஸ்ட் இன் த எக்ஸாம். ஸோ இது வந்து நமக்கு காம்பவுண்டில் வரும். Anu was poor, still she stood first in the exam. Though Anu was poor, she stood first in the exam. Despite her poverty, Anu stood first in the exam. Okay, so இது வந்து நமக்கு என்னன்னா still இது வந்து நமக்கு compound. Despite her poverty வந்து இது வந்து simple. Okay, so இது வந்து compound. Okay, so option C தான் வந்து complex. Though. Okay, Anu was poor, she stood first in the exam. So already நான் சொன்ன keyword நோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா though வந்து நம்ம ஈஸியாக காம்ப்ளெக்ஸில் கிளாஸிஃபை பண்ணலாம். Okay, option C. அடுத்து பாருங்க, which one of the following is not a complex sentence? It is really surprising that he has not been arrested by the police. So that irukku, appo idu complex தான். Unless you work hard you will not clear the semester. So unless பார்த்தோம். So இதுவும் complex தான். As my uncle was not willing to help me, I had to apply for a loan from the bank. So as இருக்கு. So இதுவும் complex தான். Look at the signature carefully and you will know the forgery. So and இருக்கு. இது வந்து நமக்கு எதில் வரும்னா compound. So இது வந்து just வந்து நீங்கள் டக்குன்னு வந்து நான் சும்மா சில வேர்ட்ஸ் சொன்னீங்களா, ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணியிருந்தாவே ஈஸியாக வந்து நம்மளால் அண்டர்லைன் பண்ண முடியும். ஸோ தட் அன்லெஸ் அஸ் இது எல்லாமே நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் பார்ப்போம். ஸோ இங்கே ஃபோர்த் ஒன்னில் வந்து நமக்கு அண்ட் இருக்குது. ஸோ இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸில் வரும். அப்போ இதுதான் வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Pick out the simple sentence from the following sentences. I wanted to buy house where there is a greenery and fresh air. அடுத்து, this is a sweet mango from my garden. The transporter works were on strike, so I had to walk back home. When the thief saw the dog, he ran away. ஸோ இதில் வந்து நமக்கு சிம்பிளாக சாதாரணமாக வந்து ஒன் சப்ஜெக்ட் அண்ட் ஒன் வேர்ப் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. திஸ் இஸ் a sweet mango from my garden. அப்போ இதுதான் வந்து நமக்கு சிம்பிள் சென்டென்ஸ். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், பீயிங் இன்டெலிஜென்ட் ஷி காட் த ஜாப். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் சென்டென்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ இதில் சிம்பிளில் வந்து நான் 2-3 கீவேர்ட் சொல்லணுன்னா வந்து எதை நோட் பண்ணிக்கோங்க, பிசைன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, பீயிங் நோட் பண்ணிக்கோங்க, டிஸ்பைட். ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு சிம்பிளில் கிளாஸிஃபை பண்ணலாம். ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பீயிங் இன்டெலிஜென்ட் ஷி காட் த ஜாப். ஸோ ஒரே ஒரு வந்து நம்ம வேர்ப் தான் இருக்குது. ஸோ இது வந்து சிம்பிள். ஸோ அடுத்து பாருங்கள், ஐடென்டிஃபை த சிம்பிள் சென்டர் ஃப்ரம் த ஆப்ஷன் கிவன் பிலோ. த மில்க்மேன் கேம் வென் த சன் ரோஸ். இஃப் இட் ரைன்ஸ் மேட்ச் வில் பி கேன்சல். தோ ஹி இஸ் தென் ஹி இஸ் ஸ்ட்ராங். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து எதில் வந்து கிளாஸிஃபை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸில் வரும். ஆப்ஷன் ஏபிடி எல்லாம் காம்ப்ளெக்ஸ். ஆன் சீயிங் த ஸ்னேக் ஷி ரேன் அவே. ஸோ இது வந்து நமக்கு சிம்பிள் சென்டென்ஸ். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். So next பாருங்க, identify the complex. I had to walk back home as the transport workers were on strike. Having completed my work, I set out to play. Bharat is very arrogant and he will not apologize. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா though she was ill, she obtained high score in the subject. Okay,
ஸோ இங்கே வந்து நமக்கு ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா தோ இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இதை காம்ப்ளெக்ஸில் கேன்சல் பண்ணலாம். பட் சில பேருக்கு வந்து டவுட் வரலாம், ஏல வந்து நீங்கள் அஸ் வந்து காம்ப்ளெக்ஸில் சொன்னீங்க, அப்போ இது வந்து வராதான்னு சொல்லிட்டு ஏ. ஸோ பட் இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் சென்டென்ஸில் வந்து 2 டிஃப்ரெண்ட் கிளாஸ் இருக்கும். ஒரு 2 மெயின் கிளாஸ் இருக்கும். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த 2 மெயின் கிளாஸுமே வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ ஹேட் டு வாக் பேக் ஹோம், த டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் வேர் ஆன் ஸ்ட்ரைக். ஸோ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ வந்துன்னா ரெண்டுமே வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கனால இது வந்து நமக்கு காம்பவுண்டில் வரும். பட் காம்ப்ளெக்ஸோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு மெயின் கிளாஸ் தான் இருக்கும். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இன்னொரு கிளாஸ் இருக்கும். ஸோ வந்து ஷி அப்டைன்ட் ஹை ஸ்கோர் இந்த சப்ஜெக்ட்ன்றதை நமக்குன்னா ஒரு மெயின் கிளாஸ். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி வரக்கூடிய கிளாஸ் தான் வந்து என்னென்னா தோ ஷி வாஸ் இல். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, ஜஸ்ட் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு கீவேர்ட் கலவரமாக இருந்தால் நீங்கள் மீனிங்கோடே புரிஞ்சு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் சென்டென்ஸ். சி sang well yet she didn't win the prize. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ 8 இருக்குது. சி sang wellன்றது ஒரு மெயின் கிளாஸ், சி didn't win the prizeன்றது இன்னொரு மெயின் கிளாஸ். ஸோ இதோட டைப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ், ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இதில் நம்ம ஆப்ஷன் ஏ டி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ வி மஸ்ட் ஈட் டு லிவ். ஸோ இது வந்து சிம்பிளாக சாதாரணமாக முடிஞ்சு ஒரே ஒரு verb தான் இருக்குது. அப்போ இது வந்து சிம்பிள் அண்ட் இது வந்து ஆப்ஷன் ஏக்கு வந்து 4. அடுத்து பாருங்கள், தோ ஐ லைக் டி ஐ ப்ரிஃபர் காஃபி. ஸோ இது வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸில் வரும், தோ இருக்கனால. ஓகே, ஸோ அப்போ இது வந்து 1. ஸோ வந்து நமக்கு 4ல் ஸ்டார்ட் ஆகி 1ல் முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இருக்குது. ஸோ இது நமக்கு தெரிஞ்சாவே இந்த மேட்ச் த ஃபாலோயிங் நம்மளால் வந்து கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏக்கு வந்து 4, ஆப்ஷன் டிக்கு வந்து 1. ஓகே, ஸோ இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐடென்டிஃபை தி காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஃப்ரம் த ஆப்ஷன் கிவன் பிலோ. ஸோ ஐடென்டிஃபைனா நமக்கு வந்து இப்போ மோஸ்ட்லி நம்ம பார்த்த அந்த பட் ஆர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதர்வைஸ். ஸோ இதெல்லாம் வந்து இருக்கானே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டடிட் வெரி ஹார்ட் பட் ஐ ஃபெயில்டு. ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்டில் வரும். ஸோ அடுத்த சென்டென்ஸை பார்த்துலாம், அண்ட் சீயிங் த டாக் த தீப் ரன் அவே. இது நமக்கு சிம்பிளில் வரும். இந்த கேட் இஸ் அவே த மைஸ் ஆர் அட் பிளேம். இது வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸில் வரும். வி மஸ்ட் ஈட் டு லிவ்ஸ், இது இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ இது நமக்கு சிம்பிளில் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான காம்பவுண்டம். அடுத்து பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ சிம்பிள் சென்டென்ஸ்னு கேட்குறாங்க. வி மஸ்ட் ஈட் ஸோ வி கேன் லிவ், இஃப் யூ மிஸ் த பஸ் ஹையர் அ டாக்ஸி, ஐ ஸ்டடிட் வெரி ஹார்ட் பட் ஃபெயில். ஸோ இது எல்லாமே வந்து மோர் தென் வந்து 1 கிளாஸஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வராது. ஸோ இது ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்ம இதில் வந்து கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா காம்பவுண்டில் வரும். செகண்ட் வந்து என்னென்னா காம்ப்ளெக்ஸில் வரும். தேர்ட் ஒன் வந்து காம்பவுண்டில் வரும். ஸோ ஃபோர்த் ஒன் தான் நமக்கு சிம்பிள். இட் இஸ் டூ டிஃபிகல்ட் ஃபார் மீ டு காம்ப்ரிஹெண்ட், ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சூஸ் தி சிம்பிள் சென்டென்ஸ் ஆஃப் த அவுட் ஆஃப் த சென்டென்ஸ் கிவன் பிலோ. ஸோ இதுவும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா அண்ட் இருக்குது, தேர்ட் சென்டென்ஸில் ஆர் இருக்குது, அண்ட் டியில் வந்து நாட் ஒன்லி பட் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம காம்பவுண்டில் வரும். ஸோ ஆப்ஷன் பி பாருங்கள், த மேன் என்டியூர்ட் ஆல் த ஹாரர்ஸ் ஆஃப் த கேம்பெயின் வித்தவுட் எனி ஆஃப் த மேக்கிங் கம்ப்ளைண்ட். ஸோ இதுதான் வந்து நமக்கு சிம்பிள் சென்டென்ஸ். ஸோ அதர் சென்டென்ஸ் நம்ம ஒமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஐடென்டிஃபை தி சென்டென்ஸ். எ மேன்ஸ் மாடஸ்டி இஸ் இன் இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன் டு ஹிஸ் appearance ignorance to his ignorance. ஸோ இது வந்து நமக்கு வந்து நோ ஒன்லி ஒன் வேர்ப் இருக்குது இஸ்னால. ஸோ இது வந்து நம்ம சிம்பிளில் வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகே, a man's modesty is in inverse proportion to his ignorance. ஓகே, ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐடென்டிஃபை தி காம்பவுண்ட். ஸோ இது நம்ம ஈஸியாக பார்த்துலாம். ஸோ இங்கே இந்த ஆர்ன்ற கீவேர்டு வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். வி மஸ்ட் ஈட் ஆர் வி cannot live. ஸோ இதுதான் வந்து நமக்கான காம்பவுண்ட் சென்டென்ஸ், ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐடென்டிஃபை தி காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ இதுவுமே வந்து எனக்கு அப்படின்னா டிஸ்பைட் ஹர் பாவர்ட்டி அனுஜா ஸ்டுட் ஃபஸ்ட் இந்த எக்ஸாம். ஸோ இது வந்து நமக்கு சிம்பிள். ஆல்தோ அனுஜா இஸ் புவர் ஷி ஸ்டுட் ஃபஸ்ட் இந்த எக்ஸாம். இது வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸில் வரும். வென் அனுஜா இஸ் புவர் ஷி ஸ்டுட் ஃபஸ்ட் இந்த எக்ஸாம். ஸோ இதுவும் வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸில் வரும். ஸோ லாஸ்ட் பாருங்கள், அனுஜா வாஸ் புவர் எட் ஷி ஸ்டுட் ஃபஸ்ட் இந்த எக்ஸாமினேஷன். ஸோ இதுதான் வந்து நமக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம், ஐடென்டிஃபை த சிம்பிள் சென்டென்ஸ். இஃப் யூ பர்மிட் மீ ஐ வில் கோ அவே. ஸோ இஃப் இருக்கிறதுனால இது வந்து காம்ப்ளெக்ஸ். யூ பர்மிட் மீ அண்ட் ஐ வில் கோ அவே, இது வந்து காம்பவுண்ட். ஐ வில் கோ அவே இஃப் கிவன் பர்மிஷன். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், வித் யர் பர்மிஷன் ஐ வில் கோ அவே. ஸோ இங்கே லாஸ்ட் டி தான் வந்து நமக்கான சிம்பிள் சென்டென்ஸ். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, வித் யர் பர்மிஷன் ஐ வில் கோ அவே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், திஸ் மஸ்ட் நாட் அக்கர் அகைன் ஆர் யூ வில் பி டிஸ்மிஸ்டு. ஸோ ஆர் இருக்குது. ஸோ இந்த குவான்டிஃபிகேஷன் யூ வில் பி டிஸ்மிஸ், திஸ் மஸ்ட் நாட் அக்கர் அகைன். ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு மெயின் கிளாஸஸ். இதை ஜாயின் பண்ண ஆறுன்ற கன்ஜெக்ஷன் வந்தனால இது வந்து நமக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே,
ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஐடென்டிஃபை தி காம்பவுண்ட் சென்டென்ஸ். வி ஷுட் ஒர்க் ஹார்ட் அண்ட் மேக் அப் ஃபார் த லாஸ்ட் டே. ஸோ அண்ட் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வி ஷுட் ஒர்க் ஹார்ட் மேக் அப் ஃபார் த லாஸ்ட் டே. ஸோ இதை ஜாயின் பண்ணி அண்டு வரனால இது வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ ஆல் த வியூ. ஸோ இது வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி மாடல் கொஸ்டின் பேப்பர் அண்ட் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் பார்த்துருப்போம். ஸோ இதை நீங்கள் பார்த்து அந்த ரீட் பண்ண எல்லா சென்டென்ஸுமே வந்து ஜஸ்ட் நோட் போட்டு வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஈஸியாக அந்த கான்செப்டை வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியுமோ ஸோ அந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நான் சில வந்து அந்த டிஎன்பிஎஸ்சி மாடல் கொஸ்டின் பேப்பர் அந்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு சில வேர்ட்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் ஸோ அந்த மெத்தடும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த டாபிக் வந்து ஜஸ்ட் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பட் இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் விட்டுறாதீங்க. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இந்த புக்கில் இருக்கக்கூடியது இந்த டிஎன்பிஎஸ்சி மாடல் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா தரோ பண்ணாவே கண்டிப்பாக வந்து உங்களால் இதில் எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட், கிளாரிஃபிகேஷன் இல்லை எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இல்லை உங்களுக்கு ஏதாவது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே சஜஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பை, டேக் கேர்.